ராமநாதபுரத்தில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டவர் போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காவல் நிலையத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டியில் உள்ள எஸ்பி பட்டினத்தில் வழிப்பறி புகார் தொடர்பாக சையத் முகமது என்ற வாலிபர் காவல் நிலையத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார். அப்போது ஏற்பட்ட தகராறில் உதவி ஆய்வாளர் காளிதாஸ் என்பவர் துப்பாக்கியால் சுட்டதில் முகமது உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உதவி ஆய்வாளர் காளிதாஸை கைது செய்ய வேண்டும், பணி நீக்கம் செய்ய வேண்டும் என கோரி பாப்புலர் ஃப்ரண்ட்ஸ் ஆஃப் இந்தியா உள்ளிட்ட அமைப்புகள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது போலீசார் தடியடி நடத்தி கூட்டத்தை கலைத்தனர். தொடர்ந்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. காவல்துறை துணை ஆய்வாளர் காளிதாஸ் அவர்கள் ஒரு 30 வயசு தக்க சையது முகமது என்ற இளைஞரை விசாரணை என்ற பெயரில் அழைத்து கொண்டு எந்தவிதமான ஒரு காரணமும் இல்லாமல் என்கவுண்டர் செய்ததை பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் என்கவுண்டர் செய்த அந்த காளிதாஸை உடனடியாக பதவி நீக்கம் செய்யுமாறும், என்கவுண்டரால் கொலை செய்யப்பட்ட சையது முகமது அந்த இளைஞருடைய குடும்பத்துக்கு கவர்மெண்ட் நஷ்டஈடு கொடுக்குமாறும் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா கேட்டுக்கொள்கின்றது.